சிவபெருமானுக்கு கொடுத்து உச்சியில இருந்து வெள்ளங்கால வரைக்கும் என்னுடைய நாமங்களை சொல்லி அப்படியே கொலை வீசணும். ஆமா, அப்படி கொலை வீசினா கால்கள் குறைந்து கண்ணுழைத்து பார்த்த நேரத்தில் போட்ட முட்டை போற ஒவ்வொன்றா நான் இறங்கிட்டு வந்தேன். என்று சொன்ன நேரத்தில் வேந்தரசன் கோட்டையில் இருக்கிற வேப்பங்குடி இணைத்து வந்து தலைவாய் இணைத்து விளக்க நீரவி பகவானை விளக்க வைத்து நீர் வைத்து சிவபெருமானுக்கு கொடுத்து உச்சி முதல் வெள்ளங்கால வரைக்கும் அப்படியே கொலை வீசுகிறார். மாரியம்மா தாலாட்டு பாடுறா. மாரியம்மா தாலாட்டு பாடுறாளா? எப்படி பாடுறா? எப்படி பாடுறா? அப்படியே தாலாட்டு பாடுகின்றார். ஆமா, சரி. தாலாட்டு பாடுகிற நேரத்தில் ஆமாம்மா மாரியம்மா வந்தா. சரி, எல்லா முட்டுகளையும் ஒவ்வொன்னா இறக்கி கொட்டா மட்டும் ஓடுங்க வச்சுக்கிட்டா. எப்படி எப்படி உச்சியிலே போட்ட உச்சியிலே போட்ட முட்டு எடுத்து சிறப்பான கொட்டாமட்டியில போட்டு தலையிலே சுமந்து கொண்டு பகவான் கொடுத்த சின்ன வாகனத்திலே அமர்ந்து கைவனை முன்னோடி தெய்வமாக அழைத்துக் கொண்டு ரொம்ப மாடனோடு இருக்கின்ற பரிவார தெய்வங்களோடு கைலாசத்திலிருந்து பூர்வபத்திற்கு வருகிறார்கள். சிவபெருமா யோசிக்கிறாரா, இந்த முத்துக்கள் வேதனையே நம்மளாலே தாங்க முடியலையே. மக்கள் எப்படி தாங்குவாங்க? பூலோகவாசிகள் ஒரு முத்து கூட தாங்க முடியாது. ஆமா.